ஹாய். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது? ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ் எதுக்குன்னா, 3 வீடியோ போட்டேன் இப்போதைக்கு. ஏன்னா அது கன்னியாஸாக போட்டேன், அதனால் தேங்க்ஸ் அப்போ சொல்ல முடியல. செகண்ட் வீடியோவில் 4th வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன், பின்னாடி எர்ச்சல் சட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னால் எதுவும் பண்ண முடியாது, மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன், அப்போ வந்து தெரிஞ்சவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபஸ்ட். அதுக்கு என்னை ஏச்சிப்போன்னு சொன்னவங்க கூட கொடுத்து அட்வைஸ் பண்ணால் இந்த மாதிரி மாற்றலான்ட்டு மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மாற்ற ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதோட சவுண்டு வேறு ஏதோ கேட்கலன்னா சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் சவுண்டு வந்துக்கிறேன் எப்பா கேட்குறா. ஏன்னா போன தாட்டி ஃபேன் போட்டுருந்தேன், இந்த தாட்டி ஃபேனை கூட ஆஃப் பண்ணியாச்சு. ஃபேனை கூட ஒரு குறையாக சொன்னான் ஒருத்தவன், ஃபேன்லாம் தெரிஞ்சுடா இதுவாக பண்ணிக்கொண்டு. ஃபேன் இப்பயும் தெரித்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஸ்க்ளைமர்லாம் போடணும். மேலே எடிட் பண்ணி போட்டுருவேன். அதான் டிஸ்க்ளைமர் மேலே போகும். இப்போ இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபன்காக தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. சும்மா எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக அப்படியே சொல்கிறேன். யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கும் இல்லை சொல்லிக்கிறேன். ஏன்னா காலேஜில் கொஞ்சம் தெரிஞ்சு போச்சுங்க. வாயை வச்சு சும்மா இல்லை, சொல்லி விட்டானுங்க எல்லோரும். யார்கிட்ட? ஸ்டாஃப் கிட்டனா அவங்க பிடிச்சி கேட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, ஐடியா வாங்கிட்டாங்க. அதான் சொன்ன ஒன்றும் ஃபாலோ பண்ணல. அது வரையும் நல்லது. ஆனால் ஒரு வேளை பார்த்தாங்கன்னா அதுக்காக டிஸ்க்ளைமர். என் வாழ்க்கையெல்லாம் நடந்ததை சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து இப்போது பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறேன். ஓகேவா, 3rd இயர். பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறேன். பேர்லாம் சொல்ல முடியாது, பேர் சொன்னால் எனக்கு பங்கம் ஆகிடும். ஓகேவா, அதனால் பேர் சொல்லாமலே ஆரம்பிப்போம். பாலிடெக்னிக் காலேஜ் தான். பஸ்காரன் ரொம்ப காண்டேட்லாம். போன வீடியோலையும் இப்போ தான் வந்து காண்டேட்லாம். ஸோ கரெக்டாக எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இது என்னோடய செமஸ்டர். எனக்கு வந்து அந்த செமஸ்டர் எப்போ இட்ஸ் 4th செகண்ட் இயரில் 2வது செமஸ்டர், 4th செமஸ்டர். ஓகேவா, ஆமாம் 4th செமஸ்டர். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். அதனால இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து செமஸ்டர் முன்னாடி பாடி பிரிந்தது அதெல்லாம் ஓகே, மன்னிச்சு அதெல்லாம் நான் கண்டுக்கல. அவ்வளோ பெருசாக வரும் போகவும் விட்டுருவேன். ஆனால் அது செமஸ்டர் அன்றைக்கி எனக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நிறைய நடந்திருக்கு, ஏதேதோ நடந்திருக்கு கெட்ட விஷயங்கள். ஸோ இது 4th செமஸ்டர் பூரா நாங்கள் முட்டி போட்டு படித்தோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் செமஸ்டர் அன்றைக்கி வந்து ஒரு நடந்துச்சு, அதுவும் ப்ராக்டிக்கல் அப்போ. ப்ராக்டிக்கல் தான், ஆனால் ப்ராக்டிக்கல் அப்போ பயங்கரமாக ஒன்று நடந்துச்சு. அதை தான் சொல்ல போகிறேன். ஐயோ வளவல நிற்கிறேன். இப்போ போயிடுறேன். ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ, சாரியாக இருக்குது. கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். யாரும் பார்க்க மாட்டீங்க, அதான் பார்க்க மாட்டீங்கன்னு இல்லை, பார்க்குறீங்க, ஆனால் சில பேர் பார்க்க மாட்டீங்க. அதான் அதை விடுங்க. ஸ்டார்ட் அப் இப்போ அப்போ இருக்கும். ஆரம்பிச்சிடலாமா ஸ்டோரியா? ஓ, கரெக்டாக ஆரம்பிக்கணுமா? காலேஜில் ஒரு மேம் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் இல்லை பிடிக்கும், நல்ல மேம், ரொம்ப நல்ல மேம். அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லிட்டு, இவங்க சொல்கிறாங்களே கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, இதுனா எப்படி
நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு மேம்னு வச்சுக்கோமே. ரெஸ்பெக்ட் எல்லாருமே தான் கொடுப்பேன், அப்படிலாம் இல்லை. பிடிக்கும், இந்த மேம் பிடிக்கும்னா எது சொன்னாலும் தப்பாக போடு. எனக்கு குட் மேம் ஐ லைக், ஓகேவா? ஸோ என்னன்னா அவங்க சப்ஜெக்ட் ப்ராக்டிகல்ஸ் வந்து அப்போ நடந்துச்சு, செமஸ்டர் டே அன்றைக்கி. ஸோ அப்போ என்னன்னா நான் வந்து போயிருந்தேன், செமஸ்டர் ஏறலாமேன்னு போயிருந்தேன் அன்றைக்கி. பேட்சாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து செகண்ட் பேட்சில் வருவேன். ஃபஸ்ட்டு பேட்ச் காலைல போயிடும், செகண்ட் பேட்ச் மதியானம் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஒரு 9:30லேருந்து 11:30 2 hours எக்ஸாம் நடக்கும். எனக்கு வந்து 11:30 to 1:30 2:30 சம்திங் இதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி 2 hours தான். அப்போ 1:30 தான் இருக்கும். அப்படிப்பட்ட டைம் எனக்கு வந்து செகண்ட் பேட்ச்சு. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, இது நான் வந்து ரெக்கார்டு வந்து பீரோவில் வச்சுட்டு போனேன். எங்கள் லேப் இருக்கும், லேபில் தான் போய் எக்ஸாம் ஏறணும். அப்போ என்னன்னா பீரோ உள்ளே வச்சுருந்தேன். காலைல போயிட்டு எங்கள் மேம் கிட்டே நான் வந்து சொல்கிறேன், அதான் அந்த குட் மேம் கிட்டே வந்து நான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ரெக்கார்டு பீரோவில் இருக்க மேம் எடுத்துட்டாங்கன்ட்டு. அவங்க வந்து போனாங்க, பார்த்தாங்க. இது வந்து சொல்கிறாங்க, ரெக்கார்டு இல்லைடா இங்கே அப்படின்ட்டு. ரெக்கார்டு இல்லையே, நல்லா ஞாபகம் இருக்கே, நான் அங்கே தானே வச்சேன் அப்படின்ற. அவங்க வந்து இல்லைப்பா அங்கே இல்லைப்பா, நீ வந்து வீட்டில் தேடிப்பாரு அப்படின்னாங்க. வீட்டில் தேடி பார்க்கவா இல்லை ஏன்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் 50-50 வந்துட்டேன், இவங்க தேடி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50-50 வந்துட்டேன். ஒரு வேளை வீட்டில் இருந்தால் எல்லாம் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ற இதில் நான் வந்து இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என்னடா நம்ம இதுவாடா பண்ணோம் அப்படின்ட்டு. இது வீட்டில் அதாவது வச்சுருந்தாண்டா போனேன், எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து இல்லை அன்றைக்கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா. அன்றைக்கே எடுத்துக்கிட்டேனா? அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் வீட்டில் தேடி பார்க்க சொல்கிறேன், எடுத்துட்டா சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து மைண்டில் இருக்கிறது லாஸ்ட்டாக பீரோவில் வச்சிடலாம், வீட்டுக்கு எடுத்து போன மாதிரி ஞாபகமே இல்லை, சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கால் பண்ணேன், இது காலேஜ்லேருந்து கால் பண்ணி எங்கள் அண்ணன்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட, அண்ணன்கிட்ட எல்லாக்கிட்டேயும் தேடி பார்க்க சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் திட்டிருந்தாங்க, நல்லா கழுவி ஊற்றி திட்டிருந்தாங்க. வீட்டில் தேடி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, கால் பண்ணி சொல்கிறாங்க, ரெக்கார்டு காணோம்ப்பா, ரெக்கார்டு காணோம்மா. ஓகே வைங்க. போகிறேன் அவங்கக்கிட்ட, போயிட்டு மேம் வீட்லேயும் ரெக்கார்டில் சிம்பிளாக சொன்னேன். கொஞ்சம் கூட பயமே இல்லை எனக்கு, ஏன்னு தெரியல, அப்போ பயமே வரல எனக்கு. வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டேன் சுச்சுவேஷனை. அதுக்கப்புறமா ரெக்கார்டு இல்லையா, என்னடா இவ்வளோ சிம்பிளாக வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படியே நல்லா பார்க்க சொல்கிறா, ரெக்கார்டுனா ஏறமாட்டா அப்படி இப்படின்றாங்க. எனக்கு வந்து சரி ஓகே மேம் இருங்க, நான் நல்லா தேடி பார்க்க சொல்கிறேன். அப்போ இது அது இவன் வேறு வீட்டில் தான் வச்சுக்கன்றான், நான் இன்னும் தாட்டி தேடி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்படின்னேன், சீக்கிரமாக போய் தேடு, அடுத்த பேட்ச் நீ எக்ஸாமே ஏற முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. எக்ஸாம் ஏற முடியாதா, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது பயம். அப்போ ஃபோன் பண்ணுறேன் திருப்பியும் வீட்டுக்கு, ஹலோ அம்மா கொஞ்சம் திருப்பியும் தேடி பாருமா. ஏன் அங்கே இல்லையா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இது கத்துறாங்க, அம்மா இங்கே இல்லைம்மா கொஞ்சம் தேடி பாரும்மா, கட்டாரம்மா தேடுமா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து தேட சொல்கிறேன் வீட்டில். எந்த சான்ஸ்லையும் இல்லை. ஓ மை காட், இதை எப்படி நான் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க அண்ணாங்க என்னப்பா கச்சுடா மேம், கிடைக்கல மேம், வீட்டில் இல்லை மேம், ஸோ சாரி அப்படின்னு சொன்னேன். ஆரம்பித்தாங்க அவங்க வந்து அப்படி டென்ஷன் ஆகி, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவும் என்னால் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து டென்ஷன் இது நல்லா கேள்வி மேலே கேள்வி. அசிங்கமாக இல்லையா உனக்குலாம், வெக்கமா இல்லையா, அசிங்கமாக இல்லையா வெக்கமா இல்லையாலாம் ஒரு கேள்வியாடான்னு கேட்கறது புரியுது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அப்படிப்பட்ட மேம் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் பாருங்க. ஐயோ நம்ம ஏன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி. அதனால் சொன்னால் புரியாது, விடுங்க.
நானும் திட்டு வாங்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸாம் ஏற முடியாதுன்றதை விட இந்த மேம் இல்லை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரலையும் எனக்கு வந்து பீரோ உள்ளதான் வச்சேங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு. திருப்பி அதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கேள்வி கேட்கும் போதும் அதான் சொல்லிட்டு இருந்தேன், பீரோ உள்ளதான் மேம் வச்சேன், எனக்கு லாஸ்ட்டாக அதான் மேம் ஞாபகம் இருக்குன்ட்டு. பசங்கள்லாம் திட்டுறானுங்க அசிங்கமாலாம் இல்லை திட்டினானுங்க அவ்வளோதான். ஏன்டா இப்படி உக்காந்துக்க, டெய் போயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு வந்து கில்ட்டு தான் இருக்கே தவிர பயம் 50 தான் இருக்குது, எக்ஸாம் ஏற முடியாதுன்ற மாதிரி. ஏன்னா இது என்னது எக்ஸாம் வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல ரெக்கார்டு எடுத்ததுக்கப்புறம் இது பண்ணால் இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அவங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க ஒரு ஹெல்ப்பு. இந்த வேறு ஒருத்தவங்களோட ரெக்கார்டு எடுத்து கொடுத்து, தம்பி இந்த இதில் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட திட்டினாங்க. எனக்கு வந்து அவங்க மூஞ்சை பார்க்கவே தைரியம் இல்லை. அப்போ கொஞ்சம் நான் வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தேன். கில்ட்டினஸ்னால சோகமாக இருந்தேன். ஐயோ, இவங்க சப்ஜெக்டில் போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே. வேறு யாராச்சும் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க சப்ஜெக்ட்டுன்னு வரும்போது ரொம்ப இவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டோமே, நல்ல மேம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மாட்டிட்டேன். நாங்கள் வந்து அதுக்கும் மேலே ஒன்று பண்ணோம். அவங்க வந்து இதுக்கத்துலேயே மாற்ற சொன்னாங்க, கொஞ்சம் பேர்லாம் மாற்ற சொன்னாங்க. இதுலேயே ஏன்டா மாற்றாத, இன்வெஜிலேட்டர் சைன்லாம் போட்டுருக்கு, இது போன வருஷத்துக்கு நோட்டு, நீ வந்து புதுசாக ஃப்ரெண்ட் ஷீட் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட் ஷீட் வேறு எடுத்து நான் எங்கே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவனுங்களை கேட்குறேன். டட்டி இதை கூட சொல்லுவாங்க, அங்கே எங்கேயாச்சும் ஸ்டாஃப் ரூமில் இருக்கும், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. நானுங்க ஸ்டாஃப் ரூமில் இருக்குமா, சரி ஓகே நான் போய் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஸ்டாஃப் ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏங்க நான் போனேன்னா கூட ஒரு பையன் வந்தான், யாருன்னு சரியாக தெரில. இது என்னது வந்து எடுத்துட்டு அப்படியே வச்சாச்சு. நாங்கள் புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். இதை போயிட்டு சரி ஓகே லைனில் சொல்லிட்டு நிற்கிறேன். எனக்கு வந்து கில்ட்டினஸ் அப்பயும் போகல, வந்ததுக்கப்புறமும் ஃபுல்லாக கில்ட்டியாக தான் இருந்தேன். ஐயோ, இவங்க கிட்ட போய் திட்டு வாங்கிட்டோமே, ஏன் நம்ம இவ்வளோ இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்படி இருந்தப்ப போயிட்டு கொடுக்குறேன். இது என்னது எங்கள் ஹெச்ஓடி சார் வந்து கேட்குறாரு, இவன் தான் அந்த பையன், இந்த பையன் தானே சார், இந்த பையன் தான் கொஞ்சம் ரெக்கார்ட் தொலைச்சிட்டான். ரெக்கார்டு எங்கப்பா சார், இல்லை சார் அந்த பீரோவில் நான் சார் வச்சா எங்கே போச்சுன்னு தெரில சார், எனக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னேன். இன்விஜிலேட்டரு அந்த மேமை அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணணும், இது என்னது என்ன அப்படின்ட்டு சீரியல் நாடகம் பார்க்குற மாதிரி பார்த்துருந்தாங்க. ஹச்ஓடி ஒவ்வொரு பாயிண்ட்டாக எட்டு விட்றாரு, கட்டுறாரு, என்னடா பண்ணிட்டு இருந்தேமாடாடா என்ன இது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். எனக்கு வந்து என்னடா ஏற விட மாட்டேன்ட்டாரு, நிற்க வச்சிட்டாரு. ஏற விட மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். எனக்கு வந்து என்னடா ஏற விட மாட்டேன், ஏன் அதான் தெரியும் லாஸ்ட் ஒரு அரை நிமிஷம் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்ட்டு. அப்படிலாம் விட மாட்டாங்க, ஏன்னா விட மாட்டாங்க, நல்ல மனுஷங்க சொல்கிறது. அப்படி இருந்துட்டு நான் மட்டும் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்னமும் ஹச்ஓடியும் கொஞ்சம் நல்ல மனுஷாள். அதனால் அவரும் திட்டி எனக்கு ஒரு மாதிரி 100லேருந்து 150க்கு வந்துச்சு கில்ட்டினஸ்ஸு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கில்ட்டி மேலே கில்ட்டி வாங்கிட்டு இருக்கேன், அடி மேலே அடி. என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஹச்ஓடி இதை விட மேலே சிறப்பாக ஒன்று பண்ணாரு. உங்கள் பேரண்ட் நம்பர் சொல்லுன்ட்டாரு. பேரண்ட் நம்பரா? ஐயோ, செமஸ்டர் வந்துட்டு பேரண்ட்கிட்ட ஃபோன் பண்ணியா, வீட்டில் அசிங்கமாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயத்தில் இருக்கேன். வேறு அம்மா நான் வந்து சொல்லிட்டேன், சார் வேணாம் சார்னு கேட்குறேன், விடலை, சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவரு அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு, என்ன கட்டினா கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டில் கத்திக்கிட்டு இருக்காரு. எங்கள் வீட்டில் டென்ஷனாக ஆகிறாங்க. திருப்பியும் லாஸ்ட்டாக முடிக்கும்போது உங்கள் பையனுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் டைம் தருவேன், அதுக்குள்ளே அவன் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரலன்னா அவன் வந்து எக்ஸாம் ஏற முடியாது, நீங்கள் வந்து அவனை கூப்பிட்டு போயிடுங்க, அவன் இந்த இதில் ஃபெயிலு அப்படின்ட்டாரு. சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம்.
நல்லா செத்து போன கோயாட்டம் மாறிட்டேன். சிரிப்பு கொஞ்சம் இதுவாக இருக்கணும். நானே சிரிக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு பயம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஒரு 50%. 150% கில்ட்டு, 200 இது 50% பயம், மொத்தம் 200% இப்போ இருக்கா. யார் அது கற்றுது தெரில. இப்படி இருக்கும்போது எங்காச்சும் நான் சொன்னார், எல்லப்பா வச்சேன்னா, சார் அந்த பீரோவில் தான் சார் வச்சேன். யாரை குறையா சொல்கிறேன், நான் மட்டும் பீரோவில் தான் சார் வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரில சார். பீரோவில் தானே வச்சேன், பீரோவில் தான் இருக்கும். 30 நிமிஷம் அதே தான் என்கிட்டயும் சொன்னேன். 30 நிமிஷம் டைம் தரேன், வரலனா நீ இந்த செமஸ்டர் ஃபெயிலு, அரியர் வச்சுட்டு வெளில கிளம்பிடு, அடுத்த செமஸ்டர் வந்து ஏறிக்கோ அப்படின்ட்டாரு. மன உளைச்சலில் ஆளாகி நான் போகிறேன்னு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நான் மட்டும் போகிறேன். போய் பீரோவை திறந்து இப்படி ஒரு இந்த கை இருக்கா, இந்த கையை அங்கே சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு வச்ச ஒரு இடம் அந்த ரோடு ஞாபகம் இருக்குது. இப்படி தூக்குறேன். இது ஏதோ ஒரு பேப்பரை அங்கேயும் இல்லை. நான் வந்து ரொம்ப மன உளைச்சலில் கிடைக்காதுன்னு தேடினேன். ஓகேவா, இப்படி ஒரு பேப்பரை தூக்கினேன், இல்லை இப்படி ஒரு பேப்பரை தூக்கினேன். என்ன இது ஏதக்காடு மாதிரியே இருக்கேன்னு எடுத்தா இருக்கு, அங்கே தான் இருக்குது. அதே பீரோ, சொன்ன பீரோலையே இருக்குது. நீத்தனான்ற கைய சார் ரெக்கார்டு கிடச்சிருச்சு. கொல்ல சந்தோஷம் எனக்கெல்லாம். இந்த மெய்யகனில் கார்த்திக் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, சந்தோஷமா அந்த மாதிரி அடிப்பட்டு கற்றுக்கிட்டேன். ஐயோ அப்படி இதுவாச்சு, கச்சுது. மற்றவங்க கால் பண்ணி வீட்டில் கால் பண்ணுறாங்க. இப்போலாம் பேச முடியாது, நான் அப்புறமா வீடியோ முடிச்சுட்டு பேசிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன இது என்னது சார் அப்படின்னு காமிக்கிறேன். காமிச்சா இது என்னது எங்கள் ஹோல் கிளாஸும் அதிர்ந்து போச்சு. எப்படா அப்படின்ட்டு எங்கள் தேர்ந்த மேம் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னத்த சொல்ல, கத்தி பேசுகிறேன். நான் வந்து எடுத்து காட்டுறேன் இப்படிக்கா சார் கச்சிச்சின்ட்டு. அவர் வந்து ஷாக்காக பார்க்குறாரு, அங்கே இருக்கா அப்படின்ட்டு. 3 பேர் உக்காந்துருக்காங்களே, இன்விஜிலேட்டரு, ஹச்ஓடி, அதுக்கப்புறம் அந்த மேம், 3 பேரும் ஷாக்கு. அவங்க மட்டும் இல்லை, ஒரு கிளாஸே ஷாக்கு. எப்படா அங்கே இருக்குன்ட்டு நானும் ஷாக்கு தான். ஆனால் இது அதுக்கப்புறமா போயிட்டு கொடுக்குறேன். போய் விது நண்டு போய் வச்சு என்ன அப்படின்றேன். எங்கள் மேம் வந்து பார்த்துட்டு இல்லை, குட் மேம் பார்த்துட்டு இதேதானப்பா காலில் தேட சொன்னேன், நீ இது தேடிட்டு நான் பிரதீப் ரங்கநாதன் இது டியூடில் பார்ப்பான்ல ஆண்ட்டு, அந்த மாதிரி ஆணு பார்க்குறேன் அவங்கள. அவங்க வந்து இது நான் எங்கே தேர்னா அப்படின்னு எடுக்கும்போது எங்கள் அச்சோடி கொடுக்கல வந்து, ஐய் நீனா பேசலை, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் பேசக்கூடாது, நான் எக்ஸாம் ஏறினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸாம் ஏறிக்கிட்டு இருக்கேன். நடுவில் எங்கள் அம்மா அண்ணனை கூப்பிட்டு வராங்க. இவங்க இருக்கடா வந்தாங்கன்னு பார்த்தா அப்போ சொல்லியிருக்காங்களே 30 நிமிஷம் தான் டைம்ட்டு, அதுக்கு பாட்டியாவது ஏச்சிட்டு ஓடிட்டு வராங்க. நான் இது உள்ளே வராங்க, தப்புன்னு பார்த்தா நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன ஏறிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்து அச்சோடி கிட்ட, அதுக்கப்புறம் எங்கள் மேம் கிட்டலாம் பேசிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். டெட்லியஸ்ட் டே. வீட்டில் கால் பண்ணுறாங்க, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இதை அடுத்த வீடியோ போடுவேன். பாய். ரொம்ப இதுவாக முடிக்கிறேன்ல, இல்லை ஒரு டேக்காவே சொல்லிட்டே போகிறேன். ஒரு பொருள் இருந்தால் பத்திரமா போட்டு ஒரு பொருள் இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க அதை, ஓகேவா? அதை எங்கேயும் தொலைச்சிடாதீங்க. பாய்.